இப்போ ரஜினி சார் வரும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போது அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடையும் தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர். அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. அங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியல். அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னா இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆர் அதை தான் பண்ணியிருப்பாரு. யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே விருப்பன்றதை மீறி ஆளுங்கட்சி எதிர்த்தா தான் அவங்க ஒரு ஹீரோவாக மாற முடியும். அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும். அதனால அது சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவாக்கியிருக்காரு. தவிர்க்க முடியாத சக்தியை ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அவருடைய எப்படி அது வந்து வெற்றி தோல்வி எனக்கு தெரியும். அவரோட பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு முன்னணி நடிகர், உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு அரசியல் பயங்கர ஈடுபாடு இருக்கு. அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கும். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். அதனால் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல். இல்ல இப்பதான் அவர் வரல, நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்திலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும். படத்துல அதுவும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய, ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய